நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் விருந்தோம்பல். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. விளக்கம். செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை ஆகும். அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். முதல்வர் பதவியேற்பு விழாவில் கடைசியாக பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்ட நடிகர் சூர்யா ரசிகர்கள். கருப்பு திரைப்பட சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம். ஜிப்மர் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ படிப்புகளுக்கான பட்டமளிப்பு விழா. 320 மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கருப்பு கொடி ஏற்ற சென்றபொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் போராட்டக்காரர்கள் சாலையில் நின்றவாறு தமிழ்தாய் வாழ்த்து பாடி துணைநிலை ஆளுநரின் உருவப்படத்தை கிழித்தெறிந்தும் எரித்தும் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்தனர். நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக நேற்று முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம், 2வதாக தேசிய கீதம் பாடப்பட்டு பின்னர் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஆனால் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நிரலில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, அதன் பின்னர் வந்தே மாதரம், தேசிய கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு தமிழ் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் படம் மற்றும் கருப்பு கொடி ஏந்தி காமராஜ் சிலையில் இருந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கருப்பு கொடி ஏற்றி முற்றுகையிட நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்தனர். அப்பொழுது போராட்டக்காரர்களை நேரு வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது போராட்டக்காரர்கள் சாலையில் நின்று தமிழ்தாய் வாழ்த்து பாடியவாறு தங்கள் கைகளில் வைத்திருந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் படத்தை கிழித்தெறிந்தும் எரித்தும் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். மேலும் போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை மீறி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முயன்ற பொழுது போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்திலும் தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்ற விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் புதுச்சேரியில் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு திரைப்படத்தை இயக்குனர் RJ பாலாஜி இயக்கியுள்ளார். மேலும் இப்படத்தில் அவர் முதன்முறையாக வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். நடிகர் சூர்யாவிற்கு ஜோடியாக நடிகை திரிஷா நடித்துள்ளார். மேலும் நடிகர்கள் சுவாசிகா, இந்திரன்ஸ், யோகி பாபு, சிவதா நாயர், சுப்ரீத் ரெட்டி, அனகா, மாயா ரவி மற்றும் நடராஜன் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி திரையரங்கில் நடிகர் சூர்யா தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு DJ இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் திருவிழா சூழல் ஏற்படுத்தப்பட்டது. திரைப்படத்தை காண ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்த நிலையில் திடீரென திரையரங்கு நிர்வாகம் சார்பில் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் திரையரங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகை ரசிகர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது.
ஜிப்மர் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் படிப்புகளுக்கான 12வது பட்டமளிப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. ஜிப்மர் நிறுவனத்தின் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான 12வது பட்டமளிப்பு விழா ஜிப்மரில் நடைபெற்றது. இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் செயலாளரான புண்ணியா சலீலா ஸ்ரீவஸ்தவா இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலாளரான டாக்டர் சரத் சௌகான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். ஜிப்மர் பொறுப்பு தலைவரான டாக்டர் நிதின் நாகர்கர் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கினார். ஜிப்மரின் இயக்குநரான டாக்டர் வீர் சிங் நேகி நோயாளி பராமரிப்பு, மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளில் ஜிப்மர் எட்டியுள்ள சாதனைகளை எடுத்துரைக்கும் வகையில் நிறுவன அறிக்கையை சமர்ப்பித்தார். ஜிப்மரின் டீன் டாக்டர் விக்ரம் கட்டே பட்டமளிப்பு விழாவின் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியதுடன் நன்றி உரையையும் ஆற்றினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் செவிலியர் மற்றும் இணை சுகாதார அறிவியல் பாடப்பிரிவுகளை சேர்ந்த மொத்தம் 320 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. கல்விசார் சிறப்பிற்காக 24 மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் அறக்கட்டளை விருதுகள் வழங்கப்பட்டன. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சண்முகவேலா சமூக நல அறக்கட்டளை மற்றும் மூன் மீடியா இணைந்து நடத்திய தொழிலாளர் தின நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது. இதில் VP மாணிக்கம் படத்திறப்பும் உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற தலைப்பில் படைப்பாளி பைரவி தலைமையில் 40 கவிஞர்கள் பங்கேற்று கவிதை வாசித்தனர். நாட்டிய சிறகுகள் மற்றும் சிவரஞ்சினி நாட்டிய குழுக்களின் நடனமும் செல்வி சஞ்சனாவின் நாட்டியமும் நடந்தது. வேல்விழி சிவக்கொழுந்து, பரிமிளா தேவி, ஈஸ்வரி, செந்தில், நித்யஸ்ரீ ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்துடன் நடந்த நினைவரங்கத்தில் சண்முக வேளார் சமூக நல அறக்கட்டளை செயலாளர் முருகவேல் வரவேற்றார். முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் தமிழ்மாமணி முனைவர் கோ பாரதி, தமிழ் உரிமை கட்சி நாமு தமிழ்மணி, புதுவை தமிழ்ச்சங்கம் பாவலர் திருநாவுக்கரசு, LJK தொழிற்சங்கம் NR ஏழுமலை, இந்திய மக்கள் உரிமை நீதி பொது நலச்சங்க டாக்டர் பாலகன்னியப்பன், படைப்பாளி ரமேஷ் என்கிற பைரவி, கவிதாயினி, கலாவிசு, தலைவர் துளிர் நாடக மன்றம், மூன் மீடியா தொலைக்காட்சி கலைச்சுடர் பாவலர் பாரதி ஆகியோர் பேசினர். சண்முக வேளார் சமூக நல அறக்கட்டளை பொறுப்பாளர் புதுவை புவனா என்கிற புவனேஸ்வரி ஐயனார் நன்றி கூறினார். மேலும் கவிஞர் புவனேஸ்வரி ஐயனார் தலைமையில் பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியா சிரமமா என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தில் ஜீவா ஜாக்லின், பரிமிளா மேரி, வேல்விழி சிவக்கொழுந்து, பிரீத்தி நித்யா, மாரியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி இளம் முனைவர் VP மாணிக்கம் படத்திறப்பும் நடந்தது. இதில் அவரது படத்திற்கு பலரும் மலரஞ்சலி செலுத்தினர். சைடில் வந்துரு. ஓகே அப்படியே ஒரு ஆளாக அப்படி போடுங்க. அப்படி கரெக்டாக இருக்கு. ஒரு ஆளாக போங்க. சைடில் வாங்க ஐயா. 2 பேரும் சைடில் போங்க. புதுவை தமிழ்ச்சங்க பொறுமை காத்து அடுத்தது அடுத்ததாக மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி மற்றும் சஞ்சீவ்குமார் பேச்சாளர் அவர்கள் நடுவராக தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார். அவர்களுக்கும் இப்படி
சனாதானம் குறித்து பேசி மக்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் பிரிவினைவாதத்தை உருவாக்குகிறார் என்று புதுச்சேரி மாநில பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் கூறும்பொழுது 2023ஆம் ஆண்டில் தமிழக மக்களிடையே எந்த பேச்சு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ அதே பிரிவினைவாத அரசியலை மீண்டும் மக்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் திணிக்க பார்க்கிறார். அன்று சனாதானத்தை டெங்குவோடும் மலேரியாவோடும் ஒப்பிட்டு அதை ஒழிக்க வேண்டும் என்று கொக்கரித்தார். இன்று அதே விஷமத்தனமான கருத்தை வேறு உருவத்தில் மீண்டும் வாசித்திருக்கிறார். காலம் மாறலாம், மேடை மாறலாம், ஆனால் இந்த இழிவான மனநிலை மட்டுமே மாறவே இல்லை. மத உணர்வுகளை காயப்படுத்துவது திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கைவந்த கலையாகிவிட்டது. சமூக அவலங்களை கண்டிப்பது வேறு, ஜாதி பாகுபாட்டை எதிர்ப்பது வேறு. ஆனால் பல கோடி இந்துக்கள் உயிராய் மதிக்கும் ஒரு தொன்மையான நம்பிக்கையை நோய் என்று கொச்சைப்படுத்துவதும் அதனை ஒழிக்க வேண்டும் என்பதும் அநாகரிகத்தின் உச்சம். தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது. விவாதிப்பதற்கும் சீர்திருத்தம் செய்வதற்கும் இடமளிக்கும் ஒரு மாபெரும் நாகரிகம்தான் சனாதானம். அதனால்தான் இதற்கு சனாதானம் என்று பெயர். அதாவது நிலையானது, முடிவற்றது. சைவம் முதல் வைணவம் வரை என பன்னெடுங்காலமாக பல கிளைகளாக படர்ந்து விரிந்திருக்கும் இந்த ஆலமரம் நாத்திகத்தையும் தன்னுள் அனுமதிக்கும் அளவுக்கு சகிப்புத்தன்மை கொண்டது என்று அருள்முருகன் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழக அமைச்சராக பதவியேற்ற பின் முதன்முறையாக புதுச்சேரி வருகை தந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்த தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளருமான ஆனந்த் புதுச்சேரி நேரு வீதி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் தங்கியிருக்கும் நாட்களில் தினமும் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபட்டு செல்வது அமைச்சர் ஆனந்தின் வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அமைச்சரான பிறகு முதன்முறையாக புதுச்சேரிக்கு வருகை தந்த அவர் அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு பூஜை நடத்தி அம்மனை வழிபட்டார். அப்பொழுது ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்காக அமைச்சர் ஆனந்திற்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு அமைச்சர் ஆனந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுவையில் சுற்றுலா வந்தவரின் இருசக்கர வாகனம் பறிப்பு. 14 வழக்குகள் கொண்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 2 பேர் கைது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை மசூதி தெருவை சேர்ந்த நிஜாம் பாஷா கறிக்கடையில் வேலை செய்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி தன்னுடன் வேலை செய்யும் குலாமுடன் புதுச்சேரியை சுற்றி பார்க்க இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவர்களுடன் வருவதாக கூறிய சுகுமார் பேருந்தில் பின்னர் வந்துள்ளார். மூவரும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கி மது அருந்திய நிலையில் இரவு டிஃபன் வாங்கி வருவதாக கூறி சுகுமார் இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பாததால் மறுநாள் காலை கேட்டபொழுது கடற்கரைக்கு சென்று திரும்பிய வரும்பொழுது அடையாளம் தெரியாத 3 பேர் மிரட்டி செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றதாக தெரிவித்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் புதுவை கடலூர் சாலையில் இன்று காலை போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த பொழுது அவர்கள் கண்டாக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த சஞ்சய்குமார் மற்றும் சதீஷ் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் ஓட்டி வந்தது சுகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்ட இருசக்கர வாகனம் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சஞ்சய்குமார் மீது 14 வழக்குகளும் சந்தோஷ் மீது 2 வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்து மற்றும் 4 சக்கர வாகனங்களை வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சோதனை செய்து காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற வாகனங்களில் இருந்து அப்புறப்படுத்தினர்.
புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உத்தரவின் பேரில் தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்துகள், கனரக வாகனங்கள், கார்கள் ஆகிய வாகனங்களில் பொருத்தியுள்ள காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை போக்குவரத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மேற்பார்வையில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகர் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது வாகனங்களில் பயன்படுத்துகின்ற காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தி இந்த காற்று ஒலிப்பானை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி எடுத்துக் அறிவுரை வழங்கினர். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வில்லியனூர் போக்குவரத்து காவலர்கள் காற்று ஒலிப்பானை தடுப்பதற்கு வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 5வது முறையாக முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசி பெற்றார். அப்பொழுது உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த நடிகர்கள் சதீஷ், தங்கதுரை. புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள என்ஆர் ரங்கசாமியை பிரபல திரைப்பட நடிகர்கள் சதீஷ் மற்றும் தங்கதுரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முதல்வரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பொழுது நடிகர்கள் இருவரும் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரது ஆசியை பெற்றனர். இந்த சந்திப்பின் பொழுது திரைப்பட நடிகர் PRO மற்றும் கலைமாமணி குமரன் உடனிருந்தார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் திரைப்படத்துறையை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பு அரசியல் மற்றும் திரைப்படத்துறையினரிடையே கவனத்தை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் ஆசிரியர் கலைமாமணி முருகேசன் கதை வசனத்தில் உருவான சமுதாய விதைகள் குறும்பட வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அரசு செயலர் முத்தம்மா நடிகர்களின் நடிப்பை வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரி குமுத மரக்கட்டளை மற்றும் புதுச்சேரி ஆசிரியர் கலைக்குழு இணைந்து தயாரித்துள்ள சமுதாய விதைகள் எனும் குறும்பட வெளியீட்டு விழா குயிலாப்பாளையம் யாத்ரா தியேட்டரில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற புதுச்சேரி அரசு ஆணையர் மற்றும் அரசு துறை செயலர் டாக்டர் முத்தம்மா குறும்படத்தை வெளியிட்டு சிறப்பித்தார். படத்தை பார்த்த பிறகு மேடையில் உரையாற்றிய ஆணையர் முத்தம்மா சமுதாய விதைகள் குறும்படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களின் யதார்த்தமான நடிப்பை பார்த்து வியந்ததாக தெரிவித்தார். குறிப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் கதையின் ஆழத்தை உணர்ந்து நடித்திருந்தனர். அவர்களின் நடிப்பு திறன் படத்திற்கு பெரும் பலத்தை சேர்த்துள்ளது. சமுதாய கருத்துள்ள இதுபோன்ற படைப்புகள் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியம் என்று கூறி நடிகர்களையும் படக்குழுவினரையும் அவர் வெகுவாக பாராட்டி பேசினார். கலைமாமணி முருகேசன் கதை வசனம் மற்றும் இணை இயக்குநராக பணியாற்றிய இக்குறும்படத்தை திரைக்கதை எழுதி யாத்ரா ஸ்ரீனிவாசன் இயக்கியுள்ளார். இந்த விழாவில் சமூக ஆர்வலர்கள், கலைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் படக்குழுவினர் அனைவரும் ஆணையர் முத்தம்மா பொன்னாடை போற்றி சான்றிதழ் வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் பதவியேற்பு விழாவில் கடைசியாக பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்ட நடிகர் சூர்யா ரசிகர்கள், கருப்பு திரைப்பட சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம். ஜிப்மர் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ படிப்புகளுக்கான பட்டமளிப்பு விழா, 320 மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.